வரலாறு காணாத கனமழையால் தத்தளிக்கும் தென் மாவட்டங்கள். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சிக்கி தவிக்கும் மக்களை மீட்க ராணுவம், கடற்படை, விமானப்படை உள்ளிட்ட முப்படைகளும் ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மிக்ஜாம் புயலின் தாக்கத்தால் பெருமழை கொட்டி தீர்த்தது. 36 மணி நேரம் இடைவிடாது பெய்த மழையால் மாநகரமே வெள்ளத்தில் மிதந்தது. இந்த மழை பாதிப்பிலிருந்து சென்னை மீண்டு வந்த அடுத்த சில நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை அச்சுறுத்தல் ஏற்பட்டது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களை கனமழை பதம் பார்த்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பெய்த இந்த மழையால் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு பெய்த இந்த மழையால் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தண்ணீரை பார்த்தே பல ஆண்டுகள் ஆன சிற்றாறுகள், குட்டைகளில் கூட காட்டாற்று வெள்ளம் பாய்கிறது. குறிப்பாக காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் பல கிராமங்கள் தனி தீவு போல காட்சியளிக்கின்றன. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் உருவாகியுள்ளது. அதே போல மின்சாரம், தொலைத்தொடர்பு இணைப்புகளும் கிடைக்காமல் அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். தாமிரபரணி ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் ஓடுவதால் கரையோர கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நெல்லையின் பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றன. பேருந்துகளே பாதி அளவிற்கு மூழ்கும் அளவிற்கு வெள்ள நீர் சீறி பாய்கிறது. மேலும் மீட்பு நடவடிக்கைகளில் அந்தந்த மாவட்ட அதிகாரிகள் மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்து வந்த அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள். இதற்கிடையே தூத்துக்குடியில் ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்தில் முன்னெச்சரிக்கை கருதி நிறுத்தி வைத்த ரயிலில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். 2 டன் உணவு, தண்ணீருடன் புறப்பட்ட ஹெலிகாப்டர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு வழங்க முடியாத சூழலும் ஏற்பட்டது. இதனால் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள 530 பயணிகளை மீட்க முடியாமல் திரும்பி சென்றது. மேலும் ஒரே ஒரு கழிவறை மட்டுமே உள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் 3வது நாளாக 530 பயணிகள் தவித்து வந்தார்கள். தொடர்ந்து பயணிகளை மீட்பதற்கான பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் சூலூரில் இருந்து வந்த இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டரின் உதவியுடன் கர்ப்பிணி பெண் உட்பட 3 குழந்தைகள் என மொத்தம் 4 பேர் மட்டுமே பத்திரமாக மீட்கப்பட்டு மதுரை அழைத்து செல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் வானிலை முன்னறிவிப்பில் துல்லியம் இல்லை என்று தமிழ்நாடு அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடைய இந்த கருத்து பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தென் மாவட்டத்தில் ஒரே ஒரு நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னர் மிக்ஜாம் புயலின் போது சென்னை உள்ளிட்ட இடங்களில் 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவானது. அண்மைய பருவநிலை மாற்றங்களினால் இத்தகைய அதீத மழைக்கு சாத்தியங்கள் உள்ளது என்பது நிரூபணமாகியுள்ளது. இதனை எச்சரிக்க வேண்டிய கடமை வானிலை மையத்திற்கு உண்டு என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. வெறும் 21 சென்டிமீட்டர் மழைக்கு மேல் எவ்வளவு பெய்யலாம் என வானிலை மையம் ஒதுக்கிக் கொண்டால் அரசு நிர்வாகம் எப்படி முன்னெச்சரிக்கை, மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர் மூலமாக வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணி தொடங்கியுள்ளது. ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்களும் வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப்